Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம fish cutlet எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 250 கிராம் மீன் எடுத்துக்கிறேன், முள் இல்லாத மீன் எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு பேன்ல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வச்சு தான் செய்ய போறேன். நம்ம கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போல வேகட்டும். இன்னைக்கு மீடியம் சைஸ்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீனை வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் ஆறுன உடனே இது நம்ம நல்லா கையால் உதிர்ந்து விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் மீனும் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் பொடியாக வெங்காயம் நறுக்கியிருக்கிற ஒரு 2 அதை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு பீஸை துருகி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி ஒரு கையளவு பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கையால் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே மீனில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். இதில் தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாரல் சேர்த்துக்கலாம். நான் ஆம்ச்சூர் சேர்த்ததுனால சேர்க்கல. இன்னைக்கு எல்லாமே நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட்லெட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு நான் முட்டையும் ஆட் பண்ணல, கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணல, வெறும் பிரெட் ஸ்க்ரம்பில் வந்து இதை கோட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாம் கோட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நம்ம பேனில் வந்து கட்லெட் சேர்க்கும் போது கொஞ்சம் பிரெட் ஸ்க்ரம்பெல்லாம் கொஞ்சம் இப்படி தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த சைடு 1 நிமிஷம் வைக்கலாம். இதை லேசாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை தேவைப்பட்டால் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்னைக்கு தவா ஃப்ரை தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம கட்லெட் 2 பக்கமும் வெந்தாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.